அரேஞ்ச்டு மேரேஜ்லேயே பேரண்ட்ஸ் வந்து அதர் காஸ்ட் ஃபேமிலியில் போய் பேசணும். இப்போ அந்த மாதிரி ஒரு பிராமண கல்யாணம் நடந்தது. அந்த பையனுக்கு 40 வயசு வரைக்கும் பொண்ணு கிடைக்கல. 41 வயசில் அவனுடைய நண்பன் முதலியார் பையன், அவன் தங்க வந்து இருந்தாங்க. அவங்களே ஒரு நாள் கேஷுவலாக சொன்னாங்க, சரின்னு சொன்னால் எங்கள் தங்கையே கொடுத்துருவோன்னு. அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் பேசி அந்த குடும்பத்தில் அரேஞ்ச்டு மேரேஜு ஒரு பிராமண பையனுக்கும் முதலியார் பெண்ணுக்கும் நடந்தது. இது தவறு என்று சொல்லுவேன். ஏன்னா நமக்கு ஒரு பையனும் பெண்ணும் காலாகாலத்தில் கல்யாணம் ஆகி அந்த குடும்ப பாரம்பரியத்தில் வந்து, ஏன்னா அந்த ஒரு தர்மம் இருக்கு இல்லையா, அந்த தர்மத்தை கடைபிடிக்கணும். வாழையழி வாழையாக இருக்கிற அந்த நம்மளுடைய குடும்பத்தை தழைக்கணும். இதுக்கு தான் நம்மளுடைய எல்லா நம்பிக்கைகள். பலர் வந்து பல்வித கடவுளை கும்பிடுறோம், பலவித நம்பிக்கைகள் இருக்கும். எந்த நம்பிக்கை வேணா இருக்கட்டும். ஆனால் இது மனிதனுடைய ஒரு பேசிக் இயல்பு. மனிதனாக பிறப்பதற்கு முன்னே ஒரு மிருகங்களே கூட தன் துணையை சேர்ந்து அது வந்து குட்டி போட்டு இனத்தை பெருக்குது. அப்படி இருக்கும்போது நம்பிக்கைகளின் அடிப்படையில் நம்ம சந்தோஷங்களை இழந்துவிட வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய மெயின் கருத்து.